காக்கா படம் தானே சொல்கிறீங்க? நல்லா இருக்கு சார் படம். அதாவது டைட்டிலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்தாலும் ஆனால் படம் வந்து நல்லாவே இருக்குது. அதாவது படம் வந்தால் எந்த விதமான லாஜிக் கிச்சிக்கலாம் எதுவும் பார்க்காம படம் வந்து நல்லா ஜாலியாக சூப்பராக போகுது. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட படம் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது படம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் முனிஷ்காந்த் நல்லா வராரு, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு இல்லை மெசேஜ்லாம் அந்தளவுக்குலாம் மெசேஜ்லாம் இல்லை. நல்ல படம், ஜாலியான படம், அவ்வளோதான். காமெடி நல்லா இருக்காங்க, நல்லா சீக்கிரமாக தான் இருக்காங்க. சொன்னேன் முனிஷ்காந்த் வர கேட்டு நல்லா போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கூல் சுரேஷ் வராரு பார்த்தீங்களா, அவரோட வர கேரக்டர்லாம் நம்ம வந்து தேட்டரில் வந்து ரொம்ப சீக்கிரமாக தான் இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காரு அவர். அதனால் அதான் அந்த மாதிரி சீன்ஸ் நல்லா இருக்குது. நம்ம இன்னொருத்தர் கதாநாயகி இவர் தானே பண்ணியிருக்காரு, சென்ட்ரேவா, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. இல்லை ஒரு ஃபேமிலியோட ஆடியன்ஸுக்கு வந்தாங்கன்னா, அதாவது குழந்தைங்களோட எல்லாம் வந்தால் கூட கண்டிப்பாக வந்து படம் வந்து நல்லபடியாக சிரிச்சிட்டு தான் எல்லாம் போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் படம் இருக்குது. ஓகேங்க, நல்லாவே இருக்குது படம். ஒரு தடவை நம்பி பார்க்கலாம் சார். காசு கொடுத்துட்டு வந்து இப்போ நம்ம போனோம்னா யாரும் ஏமாற மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குது படம். படம் நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. காக்கா படம் இயக்குனர் பரமனை வந்து ரொம்ப சிறப்பாக இயக்கியிருக்கிறாரு. நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் திரை உலகத்திற்கு ஒரு நகைச்சுவை விருந்தா அமைஞ்சிருக்கு. இது ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் பார்க்கறதுக்கு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த படம் ரொம்ப ரசிக்கத்தக்க உள்ள படம். நகைச்சுவை இருக்கு, குடும்பத்தோட பார்க்கலாம், இளைஞர்களாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப ஒரு அதில் வசனங்களாம் சரி, ஒரு ஆபாசனம் இல்லாமல் ஒரு யதார்த்த வசனமா, ஒரு மதுரையில் நடக்கிற சம்பவமா இருக்கு இந்த படம். அது நடித்த அத்தனை நட்சத்திரங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்களுடைய நடிப்பு திறமை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இயக்குனர் பரமன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்கிறார். இந்த காக்கா படம் வந்து ரொம்ப அற்புதமான படம். அது நம்ம படம் வந்து நகைச்சுவை விருந்து. நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் அந்த தேட்டரில் ரொம்ப குலுங்கி சிரித்தேன். போர் இல்லாத ஒரு வருஷம் இல்லாத படம், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு படம். இது மாபெரும், இது சாங்கு நல்லா இருக்கு, அப்புறம் நகைச்சுவை நல்லா இருக்கு, அப்புறம் வசனங்கள் நல்லா இருக்கு, அப்புறம் கதாபாத்திரம் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கமர்ஷியல் படம் தான் தம்பி, நல்லா ஒரு காமெடியாக இருக்கு. ஒரு மெட்ராஸ்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து வெளியே வந்து சென்னையில் பழக சொல்ல அவங்கள சூழ்ந்து இது பண்ணுறாங்க. கதை கொண்டு போய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அருமையாக சாங்கு மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது தம்பி, அருமை நல்லா இருக்கு. ஃபேமிலி படம், அது ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு காமெடி படம், நல்லா எடுத்திருக்காரு. என்ன தம்பி, எங்களையா எல்லாருமே பார்த்து சிரிப்பாங்க படத்தை. நல்லா படம் ஓப்பன், எல்லாரும் காமெடி நல்லா இருக்குது தம்பி. எல்லாருமே காமெடியாக நிறைய போட்டிருக்காப்புல, எல்லாருக்கும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. புது வருஷம் ரொம்ப காமெடியாக ஒரு சூப்பர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் மேலே எல்லாமே கலக்கலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. ப்ரோ ஒரு கல்யாணத்தை பற்றி ரொம்ப எவ்வளோ ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த மாதிரி ஃபன்னாகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சாங் 2 சாங் கொடுத்துருக்காங்க, 2 சாங்குமே சூப்பராக டீசெண்டான சாங்ஸ் இருக்குது. அதனால தான் எல்லாமே காமெடியாக இருக்குன்றார். நிறைய காமெடி ஆக்டர்ஸ் பண்ணியிருக்கனால தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு ப்ரோ. அப்புறம் காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு படத்தில். அப்புறமா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில டேரக்டருக்கு, சூப்பராக இருக்குது, பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான காமெடி படம். படத்தோட ஓப்பனிங்லேருந்து இறுதி வரைக்கும் நல்ல சிரிப்பாக இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, குடும்பத்தோடு பார்க்கலாம். ஆபாசம் இல்லை, பிரசம் இல்லை, வன்முறை இல்லை, நல்லா இருக்குது படம். எல்லாரும் ருச்சி பார்க்குற படம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். இதில் கருத்துக்குன்ட்டு நம்ம எதையும் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு வாய் விட்டு சிரிக்கணும். படம் நல்லா இருக்கு, ஆரம்பத்தில் இது வரைக்கும் சிரிப்பாக இருக்குது. மக்களோட எத்தனையோ ஒரு மன கஷ்டத்தில் வரோம், ஒரு 1.5 மணி நேரம் உள்ள உட்காந்து பார்த்தோம்னா நம்ம வாய் விட்டு சிரிச்சு நம்மளையும் சந்தோஷப்படுத்திக்கணும். அதுக்காக தான் தேட்டருக்கே வரும். படம் நல்லா இருக்கு, என்டர்டெயின்மெண்டான படம், நல்ல காமெடியா இருக்குது. எல்லாரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இல்ல படம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட வந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியா ஒரு 2 மணி நேரம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ நல்லா இருக்கு படம். ஸோ காமெடி ப்ளஸ் வந்து காதலுக்கு வந்து ஒரு எந்த தகுதியும் இல்லை. அது ஒரு யாராக இருந்தாலும் உழைப்பு இருந்தால் அந்த அவங்கள வந்து பெண்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு படம். ஒரு காமெடியன் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, பாடல் ரொம்ப நல்லா, மெலோடி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ காக்கா அது ஏன் எனக்கு என்ன தோணுதுன்னா, காக்கான்றது அந்த
காக்கா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஜாலியாக அந்த மாதிரி போகிறாங்க. அதனால அப்படி வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ அது டைரக்டர் தான் கேட்கணும். ஓகே, ரொம்ப நல்லா. ஐயோ, ரொம்ப நல்லா